மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. அண்ணன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா அவரு என்ன பார்க்க கூட மாட்டாரு. பாத்தியா? லூசு, அப்ப அந்த அளவுக்கு நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு அர்த்தம். ஒண்ணு நீ பண்ண தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா அந்த தப்ப திருத்திக்க நீ பாரு. இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நீ பண்ணாலும் கண்டிப்பா சார் உன்கிட்ட பேசுவாரு. நான் தான் சொல்றேன்ல, நான் தப்பே பண்ணலன்னு. அப்புறம் போய் மன்னிப்பு கேளு, என் தப்ப திருத்திக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? அது சரி, நீ தப்பு பண்ணாமலா சார் உன்கிட்ட பேசாம இருக்காரு? இல்ல அது பிசாசு, நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க, அதை என்கிட்ட சொல்லாம மறைக்கணும்னு நினைக்கிற. நீ என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் நீ பண்ண தப்புக்கு மனசு வருந்தி ஒன்னு சார் கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா நீ பண்ண தப்பு என்னன்னு உனக்கு தான் தெரியும். அந்த தப்ப திருத்திக்க பாரு. இது ரெண்டுத்துல ஏதாவது நீ கண்டிப்பா பண்ணா சார் உன்னை மன்னிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. பாத்துக்க. நம்ம கிட்ட பேசல, நம்மளை பார்க்கலன்னு வருத்தப்பட்டா மட்டும் போதாது. உன் தப்பு என்னன்னு பார்த்து அதை திருத்திக்கவும் செய்யணும். அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படு. அப்பதான் உன் வருத்தத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். பாத்துக்க. சரி சரி, எனக்கு அட்வைஸ் பண்ணாத. என்ன கூட்டிட்டு போ, எனக்கு தோப்பெல்லாம் ஃபுல்லா சுத்தி காட்டு. கூட்டிட்டு போடா வச்சு மாமா. வந்து தோல, இன்னைக்கு இல்ல, நீ எல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டேன். வந்து தோல பிசாசு. விட்டுட்டு போயிடாத, வர. எங்கேயும் போக மாட்டேன், பொறுமையா வா. பார்த்து நடந்து வா, கீழெல்லாம் நிறைய முள்ளு இருக்காமா, பார்த்து நட. பார்த்து வந்துட்டேன் மாமா. இப்ப போய் ரெண்டு பேரும் கைய கோத்துக்கிட்டு தோப்ப சுத்தி பார்க்கலாமா? அப்படி இல்ல மாமா, தப்பு தப்பா சொல்லக்கூடாது. அன்பே இருவரும் பொடிநடையாக மாந்தோப்பை வலம் வருவோம். பிசாசு, என்ன எளவு வேணா பண்ணு, தயவு செஞ்சு பாடாது. கேட்க சகிக்கல. பாத்துக்க. என்னடா மாமா இப்படி சொல்லிட்டு? உன்னை நினைச்சு எவ்வளவு பாட்டு தெரியுமா மனசுக்குள்ள வச்சிருக்கேன். பிளாக்கி மாமா, கருப்பு மாமா. கருப்பா இங்க கருவ பையன், கருப்பு பேர் அழகண்ட மாமா. நீ வேணாண்டி, பல்லெல்லாம் தட்டி கையில கொடுத்துரும். பாத்துக்கோ, மூடிக்கிட்டு வாடி. டேய் மாமா, நீ இப்படி எல்லாம் திட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா மாமா. உடச்சு வா. ஐயோ அம்மா. ஏய், என்னாச்சு? பாரு, எனக்கு எதனால உடனே துடிக்கிறானே. இவ்வளவு ஆசை மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது, ஆனா என்கிட்ட பேசாசை ஏறுமேனு சொல்லி நடிக்க வேண்டியது. டேய் மாமா. ஏய், கேக்குறல, என்னாச்சு? ஒண்ணுல சின்ன முள்ளு கால்ல குத்திருச்சு, அதுதான். முள்ளு குத்திருச்சா? ஏய் லூசு, காட்டு, காண காட்டு. டேய் மாமா, அத நான் எடுத்துட்டேன். சின்ன முள்ளுதான், அதை நானே எடுத்து ஊற போட்டுட்டேன். ஏய் பிசாசு, என்னடி ட்ரெஸ் இது? என்னடி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம்? ஏன்டா மாமா, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? ஏன் உனக்கு தெரியாதா இது உனக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு? எருமை, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டோம் நானே உன்னை பிச்சிரும். பாத்துக்க லூசு ஒண்ணு. டேய் மாமா, பார்க்க கூடாததை பார்த்துட்டா நான் என்ன பண்ண முடியும்? நான் ட்ரெஸ் கரெக்டா தான் போட்டு வந்தேன். காத்துல பறந்தா நான் என்ன பண்ண முடியுமா? ஏய், காத்துல பறக்கிற மாதிரி தான் போட்டு வருவியாடி. இன்னொரு தடவை இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது போட்டோம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. மூடிக்கிட்டு செலுப்பி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? இங்க பாருடி, எதனா ஒண்ணுனா ஆத்தாளுக்கு உடனே போன் அடிச்சிரு, சரியா? எந்த வேலை எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் அம்பட்டியும் விட்டு போட்டுட்டு ஓடி வந்துடும். பாத்துக்க, உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல, எல்லாத்தையும் நீ பாத்துப்ப, தெரியும். இருந்தாலும் ஆத்தாளுக்கு சொல்லணும்னு தோணுது, அதான் சொல்லிட்டு போறேன், சரியா? சரிங்க அத்தா, அதான் நான் பாத்துக்கிறேன். அடி என்னடி, எதுக்கு இப்ப மூஞ்சி தூக்கி வச்சிருக்கவ? ஏண்டி, என்ன ஆச்சு உனக்கு? நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன, வீடு நீங்க இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். வீடு மட்டும் இல்ல, தோட்டம் தரவு நிலம் பழம் எல்லாமே நீங்க இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி கூட நான் பாத்துக்கிறேன் அத்தா. என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளத்தையும் விட்டுட்டு போறீங்களா? நான் நல்லபடியா கண்ணும் கருத்துமா பாத்து பார்த்தா. நீ சகப்பி, இது நீ எனக்கு சொல்லணுமா என்ன? எனக்கு தெரியாது என் சகப்பி எப்படி பாத்துக்க மாட்டான்னு. இது நீ சொல்லணுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது ஒரு பக்கம். நீ இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? சொல்லுடி, என்னடி? ஏதாவது காசு வேணுமா என்ன? பிள்ளைங்க படிப்புக்கு என்ன வேணுமாடி? ஆத்தா, நீங்க என்ன ஆத்தா, எனக்கு அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. நீங்க எனக்கு என்ன குறை வச்சிருக்கீங்க? நான் வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடியே அள்ளி கொடுக்குறவங்க நீங்க.
எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி நீங்களும் கிளம்புறீங்க, அப்பாவும் கிளம்புறாரு, நீங்க எல்லாரும் கிளம்புறீங்கல்ல, அதுதான் நினைச்சு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. உங்க பக்கம் இருந்து யோசிக்கும் போது சரி நீங்களும் பேரன் பேத்தி பொண்ணு புள்ள மருமகன்ட்டு அவங்க கூட எல்லாம் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இப்படி எங்களெல்லாம் ஒத்தையில விட்டுட்டு போறீங்களே, அதான் அத்தை எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அட யாருடா இவ? ஏண்டி சிகப்பி, எங்கடி போறேன்? இந்த இருக்க ஊருக்கு தானே போறேன். நீ எதனா என்ன உடனே சட்டுன்னு கிளம்பி ஓடி வர போறேன். இதுக்கு என்னடி இதுக்கு அவர் மூஞ்சத்துக்கு வச்சிருக்கேன் நீனு? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சு பயந்து போயிட்டேன் நானு. உனக்கு வேற ஏதோ பிரச்சனைலாம் இல்லல்ல? இங்க பாடி சிகப்பி, எதனா ஆத்தா கிட்ட தயங்காம கேளு. எதுவா இருந்தாலும் ஆத்தா செஞ்சு கொடுத்துட்டு போறேன். நான் அங்க போயிட்டேனே, ஐயோ இவங்கிட்ட எப்படி கேட்கறது அப்படின்லாம் நினைக்காத. உனக்கு எதனா வேணும்னாலும் எனக்கு தயங்காம போன் அடி, சரியா? என்ன ஆத்தா, நீங்க எங்க போனாலும் எங்க நினைப்புல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆத்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீங்க போனதோட அங்கேயே இருந்துடாதீங்க. நீங்க வந்து வந்து போக இருங்க. நீங்க இதோட என்னைக்கு இங்க வருவீங்கன்னு தெரியல. நீங்க இங்க வந்து போக இருப்பீங்கல்ல. சரி, நான் என்ன ஒட்டு மொத்தமா அங்கேயே தங்கிட போறேன். 1-2 மாசம் தாண்டி அங்க இருந்துட்டு உடனே வந்துருவேன் நானு. சரிங்க அத்தா, அப்பாவே நல்லபடியா பாத்துக்கோங்க. நீங்களும் நல்லபடியா இருங்க அத்தா. எல்லாம் உடம்பு நல்லா பாத்துக்கோங்க. எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுங்க அத்தா, மறந்துடாதீங்க. அடியே சிகப்பி, உனக்கு ஃபோன் பண்ணாம இருப்பேனா நானு? அதெல்லாம் ஓயாம ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி ஃபோன் பண்றேன், போதுமா? சரிடி, எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்க. உனக்கு எதனாலும் எனக்கு உடனே ஃபோன் அடி, சரியா? சரிம்மா, உள்ளார பெட்டி படுக்கலாம் இருக்கு, எடுத்துட்டு வரியா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. ஐயாவது ஒரு சூட்கேஸ்ல இருக்கும், எந்த ஒரு சூட்கேஸ்ல இருக்கும், ரெண்டுத்தையும் எடுத்துட்டு வந்துறியா? அதுக்கு என்ன அத்தை, இப்ப போய் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா சிகப்பி, அப்படி அந்த கணக்கு புக்கையும் பெட்டிக்குள்ளார வச்சு எடுத்துட்டு வந்துரு. இந்த மாசம் சம்பளம் கொடுக்கணும்ல நம்ம வேலை ஆளுங்களுக்குலாம். அது என்ன எதுன்னு நான் கணக்கு பண்ணி சொல்றேன், நீ கணக்கு பார்த்து கொடுத்துரு, சரியா? ஐயா, அது நீங்களே கொடுத்துட்டு போகலாம்ல. அது நான் எப்படி கொடுக்கறது? நான்லாம் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுத்துருங்க. என்னடி இதெல்லாம் இருக்கு? நீ கொடுத்தா என்ன? நீ கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ கொடு. ஐயா உங்ககிட்ட கணக்கு பார்த்து கொடுப்பாரு, அது நீ எல்லாருக்கும் கரெக்டா கொடுத்துருவேன். கொடுத்துரு. இல்ல அத்தா, அதெல்லாம் சரியா வராது. என்னக்கா, அத பாட்டி இவ்வளவு தூரம் சொல்றாங்களா? நீங்களே கொடுங்கக்கா, இதுல என்ன இருக்கு? என்ன மணி நீயும் ஆத்தா கூட சேர்ந்துட்டு பேசிக்கிட்டு, அதெல்லாம் சரியா வராது. அத்தா இங்க பாருங்க, நீங்களே கொடுத்துட்டு போயிடுங்க, அதான் நல்லது, பாத்துக்கோங்க. இல்லனா இவளுங்களாம் ஒரு மாதிரி பட்டு பேசுவாளுங்க. சிகப்பி, நான் சொல்றேன்ல, போய் எல்லாம் எடுத்துட்டு வா. நான் என்ன சொல்லிட்டு போறேனோ அது நீ செய். யார் என்ன பேசுறாங்கன்னு நான் பாத்துறேன். யாரும் எதுவும் பேச மாட்டாங்கம்மா, நான் இருக்கேன்ல, போமா. இல்லங்கய்யா, சொன்னா கேப்பல்ல, போய் எடுத்துட்டு போ. சரிங்கய்யா. அன்பா சொன்னா கேக்குறது இல்ல, ஆதட்டி சொன்னாதான் கேக்குறது. அது சரி, இந்த ஆத்தாவை தான் ஏமாத்துறது. ஐயா கிட்ட மட்டும் அடி பணிஞ்சு போறது. அது எப்படி ஆத்தா? ஐயா பேச்சுக்கு மாதிரி பேச்சு பேச முடியுமா என்ன? இருங்கய்யா, எடுத்துட்டு வந்துடுறேன். அது சரி, சரி போய் எல்லாரோட பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் அவருக்கெல்லாம் சின்ன பேத்தி, அவளையும் வர சொல்லு. இவன் பிளாக்கி எங்க போனான்னு தெரியல, அவன் எங்க இருக்கான்னு பார்த்து அவனையும் வர சொல்லு. நேரம் ஆகுது, இப்ப கிளம்புனாதான் வீடியோ கிளம்புற அங்க போய் சேர முடியும். போமா, போய் எல்லாரையும் வர சொல்லு. எல்லாமே எடுத்துட்டு நான் உங்களையும் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆத்தா. அம்மனி, உங்க ரூம்ல இருக்க சூட்கேஸ் எடுத்து வந்துட்டுமா? இல்லலக்கா, நான் என்ன புடவை மாத்தல, புடவை மாத்திட்டு நானே எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இவங்கள மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. சரி அம்மனி, சரி அத்தா, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி, சீக்கிரம் போ. இது என்ன தட்டுலையும் கையும் வச்சுட்டு இருக்கான்? அடி, ஊருக்கு கிளம்புற நேரத்துல நாங்க தின்னுட்டு இருக்கா இவன்? ஓய், வாங்க வந்துட்டீங்களா? ஏதோ வெளியில வேலை இருக்கு முடிக்கணும்னு சொன்னீங்களே, எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நம்ம கிளம்பலாமா? ஆமாடா பேரண்டி, இது வேலை இருக்கு, நீ எல்லாம் முடிஞ்சதா? ஆமா பாட்டி, எல்லாம் முடிஞ்சது, நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆமா பாட்டி, விச்சு பாரதியில எங்க வந்தாங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ஆமாடா பேரண்டி, அவங்களதான் கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் நான். சிகப்பி போயிருக்கா, கூட்டிட்டு வந்துருவா. வந்ததும் நம்ம கிளம்ப வேண்டியதான். சரிங்க பாட்டி. ஓய், ஹை குல்ஃபி, என்னடி இதெல்லாம்? ஆமா, ஊருக்கு கிளம்புற நேரத்துல இது என்ன கையில தட்டுல என்னடி இதெல்லாம்? அட என்னங்க இது, என்னன்னு தெரியலையா? மாங்கங்க, மாங்கா. அத நம்ம தோட்டத்துல பறிச்சோமே, நீங்க கூட பறிச்சு கொடுத்தீங்களே. ஆமாமா, மாங்காய் தான். நான் கூட பறிச்சு கொடுத்ததுக்கு நீ கூட பதிலுக்கு கொடுத்தீங்க, மறக்க முடியுமா என்ன? ஏங்க இப்ப எதுக்கு இங்க அதை பத்தி எல்லாம் பேசுறீங்க? இது மாங்கா, அவ்வளவுதான். மாங்கா நான் உப்பு மிளகாத்தூள் போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுறதுக்காக. இப்ப எதுக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல, மறக்க கூடாதுல, அதனாலதான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன். ஓய், அதெல்லாம் இருக்கட்டும். ஊருக்கு கிளம்புற நேரத்துல என்னடி இது? மாங்காய், உப்பு, மிளகாத்தூள்னு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தா என்னடி ஆவறது? ஓய், இதெல்லாம் கொண்டு போய் கூட்டிட்டு கிளம்பலாம், போலாம் போ. வாயிலடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன மாதிரி வார்த்தைய சொல்லிட்டீங்க நீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், இத கொண்டு போய் கொட்டுன்னு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. அடிய பேத்தி, பாவண்டி என் பேரன் மிரள போறாண்டி. அப்புறம் என்ன பாட்டி, அவர் பாத்தீங்களா எவ்வளவு அசால்ட்டா இத கொண்டு போய் கொட்டிட்டாரு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மரத்துல இருந்து பறிச்சு. மரத்துல இருந்து நீ பறிச்ச? சரி, நான் பறிக்கல, நீங்க தான் பறிச்சு கொடுத்தீங்க. யாரு பறிச்சாங்கன்றது இப்ப முக்கியம் இல்ல. இந்த மாதிரி கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள் யாரு போட்டாங்க அதுதானே முக்கியம். நான் தானே போட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க.
அது கட் பண்றதுக்கும் சால்ட்டும் சில்லியும் போடுறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு நல்லாவே தெரியுது. ஏய், இது எவ்வளவு தின்னுவா? தோட்டத்திலே நிறைய தின்னுட்டேன். நீ இப்போ வேற பிளேட்ல வேற கட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல இது கொண்டு போய் ஓரமா போட்டுட்டு அதை முழுமங்க வச்சிருக்கலாம். வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஓ, சீக்கிரமா போய் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புற வழியா பாதி போடி. இல்ல, கொஞ்சோண்டு கட் பண்ணிருக்கேன், சாப்பிட்டுட்டு வந்துடுறேனே. மோகோல, ஆமா, நீ கிளம்பிட்டியா ஊருக்கு போறதுக்கு? ரெடியா இருக்கியா? வந்து உட்காருனா காலைல உட்காந்துருவியா? அதெல்லாம் கிளம்பிட்டேங்க. புடவை மட்டும்தான் கட்டணும், அது கட்டிட்டேன்னா அவ்வளவுதான், கிளம்பிட்டேன். ஏய், நீ புடவை கட்டவே 1 மணி நேரம் ஆகும்டி. போடி, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு சீக்கிரமா போய் புடவை கட்டிடுவான். நேரம் ஆகுதுடி, எனக்கு மார்னிங் ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு. சொன்னா கேளு, சீக்கிரம் கிளம்பு. உங்க பெட்டியெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அக்கா. ஏய், என்னடி லுக்கு? சொன்னது காதுல விழலாம். இதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு சீக்கிரம் போய் கிளம்பு. நீ புடவை கட்டவே ரொம்ப நேரம் ஆகும். நான் வேணா ஹெல்ப்புக்கு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அதெல்லாம் நான் சீக்கிரமே கட்டிடுவேன். இத போடணுமா? ஏய், உன் நல்லதுதான் சொல்றேன். இதெல்லாம் உடம்புக்கு நல்லதாடி. அங்க எவ்வளவு சாப்பிட்டேன், போத குறைக்கு இங்க வேற. இப்படி சாப்பிட்டோம் ஃபுட் பாய்சன் தாண்டி ஆகும். இப்படிலாம் சாப்பிடாத, சொன்னா கேளு. உனக்கு பிடிக்கும் தான், அதுக்காக இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு கெடுதல், சொன்னா கேளு. இதை கொண்டு போய் வச்சுட்டு சீக்கிரம் போய் கிளம்பு. காலையில எனக்கு மீட்டிங் இருக்குமா, நான் சீக்கிரம் போகணும்ல. போ. சரி, ஆனா இத போடணுமான்னு இருக்கு. நீ கேட்க மாட்டான். ஈரடி அக்கா, இங்க வாங்க. இந்த மாங்கெல்லாம் கொண்டு போய் வைங்க. கிளம்பட்டும், நீங்க வாங்கக்கா. இந்த வர தம்பி. இல்ல இல்ல, நானே கொண்டு போய் வச்சிடுறேன். ஏய், நீ கொண்டு போய் வைப்பியா இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ அவங்க கிட்ட கொடு. கொடு மாதிரி பேத்தி. அதை நம்ம நிறைய எடுத்து வச்சிருக்கோம்ல, அங்க வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டுக்கலாம். இதை கொடுத்துட்டு வாமா, போலாம், டைம் ஆகுதுல. சரிங்க தாத்தா. அக்கா இந்தாங்க. அடிய பேத்தி, இதுக்கே முகத்தை தொங்க போடுறவன் அதான் அவ்வளவு இருக்கடி மாங்கா. வீட்டுக்கு போய் எவ்வளவு வேணுமோ வச்சு சாப்பிடு. பேராண்டி ஃபேக்டரிக்கு போயிடுவான்ல, அப்போ உனக்கு எவ்வளவு வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்க. இங்கதான் புதுசு புதுசுன்னு எதனா சொல்லிக்கிட்டே இருப்பான். வீட்டுக்கு போனதும் உனக்கு எவ்வளவு வேணுமோ வச்சு சாப்பிட்டுக்க. ஆமால. சரிங்க பாட்டி. அக்கா இந்தாங்க. அடிய பேத்தி, என்னடி என்ன பண்ணுது உனக்கு? ஏய் ஏய் குல்ஃபி, என்னடி என்ன பண்ணுது உனக்கு? ஏய், என்னம்மா? பாட்டி, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன இவ இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்கா? ஒரு நேரத்துல இப்படி வாந்தி எடுத்துட்டு இருக்காளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அடிய பேத்தி. அக்கா, என்னக்கா இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு புரியல? அம்மனி வாந்தி எடுக்கிறத பார்த்தா ஏதோ நல்ல விஷயம் நினைக்கிறேன். அது எங்க இப்ப நடக்கு, அங்க என்ன நடந்துருக்கு நடக்கலன்னு எனக்கு தெரியாதா என்ன? அடிய பார்வதி, இந்த விஷயத்த அப்படி லேஸ்ல விடாத, வளர்த்துக்கிட்டு போடி. அப்பதான் பேரனுக்கு பேத்திக்கும் ஆசை உண்டாகும். ஏய் குல்ஃபி, என்னடி என்னாச்சு, என்ன பண்ணுது உனக்கு? தெரியலங்க, ஒரு வாமிட்டிங் சென்ஸா இருக்கு. இப்ப வேற வாமிட் எடுத்துட்டேன், ஆனாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கு. ஏண்டி சகப்பி, அப்ப நீ என்ன சொல்ற? என் பேத்தி மாசமா இருப்பாளோ நான் சொல்றேன்? அதிர்ச்சியா இருக்கும். அது சரி, புருஷன் பொண்டாட்டியா இருந்தா இந்த அதிர்ச்சி வந்திருக்காது. நீங்க எங்க புருஷன் பொண்டாட்டியா இருந்தீங்க? நண்பர்கள் மாதிரில இருந்தீங்க. இனிமே புருஷன் பொண்டாட்டியா இருப்பீங்க. என்னங்க என்னங்க இதெல்லாம்? ஏய், இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் கிடையாது. நேற்று நைட்டு கூட எதுவும் நடக்கலடி, அதான் நீ வேணும்னு சொல்லிட்டீங்க. நானும் அமைதியா போயிட்டேன்ல. அப்படின்னாலும் நைட்டு நடந்திருந்தாலும் இப்பவே ரியாக்ட் ஆகும். ஐயோ, இது நேற்று நைட்டு நடந்ததை பத்தி கிடையாது. நீங்க தான் சொன்னீங்களே அன்னைக்கு ஒரு நாள், அதான் அன்னைக்கு நான் ட்ரிங்க் சாப்பிடும்போது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்களே, ஒருவேளை அதோட சிம்டம்ஸா இருக்குமோ? அது சரி, இவன் இன்னும் அதை மறக்கலையோ? அன்னைக்கும் எதுவும் நடக்கலடி. ஏய் குல்ஃபி, நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு எதுவும் நடக்கல. நான் சும்மா தான் சொன்னேன். ஏங்க, நான் நினைச்சேன் நீங்க இப்படிதான் என்ன ஏமாத்துவீங்கன்னு. சரி, இப்போ இது அதுவும் இல்லைன்னா அப்ப இது எப்படி? ஏய், வாய மூடடி. கண்ட மணிக்கு மாங்காய் பத்தினா நீ இப்படிதான் ஆகும். இது அதால வந்ததா இருக்கும், என்னால வந்தது கிடையாது. என்னால வரத்துக்கு இன்னும் இருக்கு. இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலையே, பண்ண பிறகு தாண்டி வரும். அப்படி சொல்லுடா என் பேராண்டி. அப்ப இனிமே பேரன் பேத்திக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடிய பேத்தி, என்னடி கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? என்னடி, ஏதாச்சும் விசேஷமா என்ன? ஏய், அதான் பாட்டி கேட்கறாங்கல்ல, சொல்லு. எங்களுக்குள்ள இன்னும் எதுவும் நடக்கல, நடந்திருந்ததானே விசேஷத்துக்கு வாய்ப்பு இருக்கு. போய் சொல்லுடி பாட்டிக்கிட்ட, சொல்லு. அவர்கிட்ட வராரு, நான் தான் வேணான்னு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லுடி. நான் ஒன்றும் அப்படிலாம் சொல்லி தள்ளி வைக்கல. நான் தான்
வேற மாதிரி சொன்னல, உங்களுக்கு அது புரிஞ்சதில்ல. அடியே குல்ஃபி, எனக்கு புரிஞ்சதோ புரியலையோ, பாட்டி கேட்குறாங்களே, இப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? நான் ஏதாவது சொல்லி சமாளிப்பேன். அப்படியா? சரி, சமாளிச்சுட்டு உள்ளவா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம், ம், சரி. பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரியான வாந்தி இல்ல பாட்டி. இது வேற பித்தா வாந்தி தான். இது நான் கண்டதை தின்னுட்டேன், அதுக்காக வந்த வாந்தி பாட்டி. அவ்வளவுதான். அடிய பேத்தி, என்னடி இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டேன்? நான் கூட கொஞ்ச நேரத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி சரி, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, போக போக சீக்கிரமே விசேஷத்தை சொல்லிடுவீங்க. ரொம்ப தள்ளி போடாதடி, சீக்கிரமே விசேஷத்தை சொல்றதுக்கான வழியை பாரு. நாங்களும் கொள்ளு பேத்தையும் பார்க்கணும்ல, ரொம்ப காக்க வைக்காத, சரியாடி? அது ஆமாம்மா பேத்தி, கேள்வி சொன்ன மாதிரி எங்களுக்கும் கொள்ளு பேத்தியும் பார்க்கணும்ல. சீக்கிரமா ஒரு பேரனை பேத்தியோ பெற்று கொடுத்துருமா, நாங்க வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்னி, ஆத்தாவும் ஐயாக்கும் இப்போ ஒரு பேரனை பேத்தியே வேணும். இனி அவங்க காலம் அதுலதான் நகரமே. அதனால நாளை கடத்தி போடாம சீக்கிரம் பேத்து கொடுத்துறாமணி. என்ன எதுவும் பதில் சொல்ல மாட்டேன்? தாத்தாவும் பாட்டியும் என்ன கேட்டாங்கன்னு பாத்தியா? அது அது வந்துங்க. உள்ளவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசும். உள்ளவாடி. சரிங்க. பாட்டி, தாத்தா, நாங்க ரெடி ஆகிட்டு வந்துடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அக்கா, விச்சும் பாதி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, நாங்களும் கிளம்பி வந்துடும். ஏய், உள்ளவா. என் பேரன் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இனி பேத்தி கையில தான் இருக்கு. பேத்தியும் சீக்கிரம் எல்லாத்துக்கும் சம்மதிச்சிருவான். அது சரிடா பேராண்டி, சீக்கிரம் போங்க, கிளம்பி வாங்க. இவ கூட ஏதோ புடவை மாத்தணும்னா. அடியே பேத்தி, போ சீக்கிரமா கிளம்பி வாமா, நேரம் ஆகுதுல்ல. ஏய், உள்ளவா. அடியே சிகப்பி, நான் 8 அடி பாஞ்சா நீ 16 அடி பாயிரியே. ஆமாத்தா, உள்ள வாந்தி எடுத்ததும் அது பித்த வாந்தி நல்லாவே தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை அப்பப்ப காதல போட்டு விட்டாதானே பிள்ளைங்களுக்கு ரெண்டுத்துக்கும் அந்த நினைப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். தாத்தாவும் பாட்டியும் எவ்வளவு ஆசையா இருக்காங்கன்னு அவங்களுக்கு நினைப்பு மனசுக்குள்ள இருந்தாதானே தாத்தா அடுத்தடுத்து எல்லாம் நடக்கும். நீங்களும் அதானே ஆசைப்படுறீங்க? பார்வதி, உன் ட்ரைனிங் ரொம்பவே நல்லா இருக்கு. அது சரி, சிகப்பி முதற்கொண்டு நம்ம பேரனும் பேத்தியும் சேரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். இத்தனை பேர் ஆசைப்படுறோம், நடக்காமல போயிடும். நீ நினைச்சது கண்டிப்பா நடக்கும் பார்வதி. ஆமையா மனுஷா, அது எப்படி நடக்காம போகும்? நடக்காம விட்டுருவேனா என்ன? எதுக்கு இந்த பார்வதி இருக்க? இப்ப நம்ம போறதே அதுக்கு தானே மனுஷா. ஏன் பார்வதி நினைச்சு அந்த காரியம் நடக்காம போயிடுமா? அதெல்லாம் சீக்கிரம் நடந்துரும். சீக்கிரமே நம்ம கொள்ளு பேரன பேத்தியும் கையில எடுத்து கொஞ்சம் தான் போறோம், பாத்துக்கிட்டே. ஆமையா மனுஷா, எனக்கு கொள்ள பேரன பேத்தியும் கண்டிப்பா கையில எடுத்து கொஞ்சணும். அது கொஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உசரி இந்த மண்ணை விட்டு போகும். என்ன நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது நீங்க வேற. சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு சின்ன அம்மனியும் தம்பியும் எங்க இருக்காங்க பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க அத்தா. ஆமாண்டி, நானே சொல்ல நினைச்சேன், நேரம் ஆகுது. போ சீக்கிரமா போய் அவங்க வர சொல்லு. இவங்க 2 பேரும் இப்பதான் உள்ள போயிருக்காங்க. ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சு வரதுக்கு எப்படியும் ஆயிடும் நினைக்கிறேன். சரி சரி, நீ எல்லாமே எடுத்து வந்து வையே, அவங்களையும் கூட்டிட்டு வா. இவங்க முடிச்சிட்டு வரதுக்கு எப்படியும் ஆயிடும். என்ன கேட்டല്ലോ, தாத்தா பாட்டியும் என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? கேட்டேன். கேட்டுட்டு அமைதியாவே இருக்க, எந்த முடிவும் எடுக்கலையா? இல்ல, அது வந்து யோசி, என்ன முடிவு எடுத்தா கரெக்டா வரும்னு யோசி, சரியா? வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்ததும் உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த சர்ப்ரைஸ்க்கு அப்புறமா நீ என்ன முடிவு எடுக்கிறேன்னு நீ தானமா யோசிச்சு சொல்லு, சரியா? சரி, போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. சரி, இதோ ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். ஏய் குல்ஃபி, சீக்கிரம் வா, ரொம்ப லேட் பண்ணிடாத. நானும் ஷர்ட் மட்டும் மாற்றணும், மாற்றிட்டு வரேன், கிளம்பலாம், சரியா? ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன ஏதோ சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு சொல்றாரு, என்னவா இருக்கும்? இனிலா ஒருவேளை அவரு என்கிட்ட அவரோட காதலை சொல்ல போறாரா? எனக்கு இப்போதைக்கு இருக்கிற சர்ப்ரைஸ்னா அதுதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸே. இதை தவிர வேற எதுவும் எனக்கு சர்ப்ரைஸா தெரியாது. அப்படி அவர் சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அடி குல்ஃபி, சீக்கிரம் வீட்டுக்கு போலாண்டி. சொன்னதும் என் பொண்டாட்டிக்கிட்ட என் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் கொட்டணும். அதை கொட்டிட்டு என் பொண்டாட்டி இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு கத்தி சொல்லணும். ஐ லவ் யூ பொண்டாட்டின்னு என்னை கத்தி சொல்லணும்டி. சொல்லுவேன், ரொம்ப நேரம் இல்லை, எனக்கு கொஞ்ச நேரத்துல இது நடந்துடும். நடக்க போகுது. தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ஆசை அதிகமா இருக்கு.
நம்ம குழந்தை எப்போ வரும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடி. வீட்டுக்குள் போய் அது இனிலாம் நாளைக்கு தெரிய போகுது இந்த அர்ஜுன் யாருன்னு. என் மனசுல இருக்கிறத சொன்னதும் நாளில இருந்து இந்த அர்ஜுன் எப்படி இருக்கான்னு பாருடி. எப்பவுமே என் குல்ஃபியை சுத்தி சுத்தி வரப்போறேன். இப்போவே அப்படிதான் இருக்கேன், இதை விட அதிகமா இருப்பேன். இந்த அர்ஜுன் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆசைகளை கட்டுப்படுத்து. நாளைக்கு எல்லாம் நடக்க தானே போகுது. சரி சரி, அவ வரதுக்குள்ள நம்ம ரெடி ஆகும். என்ன பண்றோம்? அடியே குல்ஃபி, டைம் ஆகுது, சீக்கிரம் ஆடி. நீங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன், நான் கிளம்பிட்டேன். போலாமா? வந்தது பெண்ணு வானது தானா பூமியிலே பூப்பறிக்கும் தேவதை தானா நான் கிளம்பிட்டேன். போலாமா? கதின தின்ன கதின நெஞ்சாம்பழம் கரைஞ்சிருக்கு, நிறம் நல்லா அமைஞ்சிருக்கு, கப்பு தண்டா பண்ணா சொன்னா தண்டால் உடம்பு இருக்கு. அழுத்த மார்பு பார்க்கையிலே ஒழுக்கம் என்பது பறக்குது, கொஞ்சம் பொழுது சாயும் வேளையில் நாப்பம்பளை என்பதை மறக்குது. உலக மலர்கள் பறித்து பறித்து இரண்டு பந்துகள் அமைத்து அமைத்து பெண்ணை சமைத்து விட்டார். அழகு என்பது ஆண்பாலா பெண்பாலா என்பதில் எனக்கு சந்தேகம் தீர்ந்தது. அழகு என்பது நிச்சயம் பெண்பாலடா. வலிபத்து கிள்ளுதடி இந்த அழகு, வசனைகள் புசுதடி வண்ண கனவு. கண்ணுக்குள்ளே மிதந்தது ரெண்டு நிலவு, காணவில்லை இப்பொழுது எந்த மனது. சொல்லாமல் ஒரு கதை சொல்லும் உறவு, சுடாக அனதடி காதல் இரவு. என்னோடுதான் நான் இல்லையே, எல்லாமே நீதான். உன் பேரு காதல்தான் போத வந்த நான் கிளம்பிட்டேன். போலாமா? ஏங்க ஏங்க என்னங்க என்னங்க சொன்னீங்க? நான் கிளம்பிட்டேன்னு சொன்னேங்க மாமாங்க. போகலாமாங்க? டைம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்பலாம். ரொம்ப வந்தாண்டி நினைச்சேன். இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் போகணுமான்னு தோணுது. அர்ஜுன் ஒரு நாளும் ஒரு மாதிரி வந்து நம்மளை இப்படி கொள்றானே. அர்ஜுன் நம்மளை ஒரு வழி ஆக்காம விட மாட்டோம். இது ஏதோ முடிவோட இருக்கா. என்னங்க டைம் ஆகுதுன்னு குதிச்சீங்க, இப்ப நீங்க பாத்துட்டே இருக்கீங்களே. போகலாங்க. போகலாம். போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வேணுமே, வாங்கணுமே. எப்படி வாங்கலாம்? இவ உஷாரா இருக்காளே, என்ன பண்ணலாம்? எதுக்கு இப்ப இவர் பக்கத்துல வராரு? மறுபடியும் ஏதாவதா? இல்ல இல்ல, நேரம் ஆகுதுல, இப்ப போய் இப்படின்னா கிளம்பலாமே. எதுக்கு இங்க இருக்கணும்? டைம் ஆகுதுல. கிளம்பலான்னு தான் இருந்தேன். எங்க கிளம்ப விடுறேன்? மனுஷன ஒரு நாளும் ஒரு மாதிரி கொண்டுகிட்டு இருக்கிய. பார்த்துட்டு சும்மா போக முடியுமா என்ன? குல்ஃபி, அது ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? வெளியில தாத்தா பாட்டி வெயிட் பண்றாங்க, போலாமே. போலாம். அதுக்கு முன்னாடி குல்ஃபி, நீயும் நானும் சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீடும். போலாம். டைம் ஆகுதுங்க, போலாங்க. குல்ஃபி போலாம். தீபந்தம் போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். கூசுது உடம்பு குழுங்குது நரம்பு, நீ என்ன அரசாக. எனக்கு கிளாஸ் ரொம்ப போரா போச்சுடி.
அவனையாவது சைட்டா தெரியும், உனக்கு காண்டாகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு ஆன்சர் நானே என்னை பார்த்து விசில் அடிக்கிறான்னு உனக்கு அப்படி ஆத்திரமா வருது, அப்படிதானே? அப்படி எல்லாம் என்னால விட முடியாது. அதெல்லாம் போகட்டும், நீங்க எதுக்கு ஸ்டூடெண்ட் இவங்க என்னோட ஸ்டூடெண்ட். நீங்க எது கேட்டாலும் அவங்க உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. சரி, கொஞ்சம் பார்த்து என்னன்னு பாருமா, சரியா? மூடிக்கிட்டு வா.